வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட்டாக இன்றைக்கி பலவ் அண்ட் கோகனட் சட்னி சொல்லி முடிக்க விடுமா. பலவ் அண்ட் கோகனட் சட்னி சொன்னாங்க. நான் பலவுனா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப்கிட்ட கேட்டதுக்கு சன்னா பலவ் செஞ்சிடலாம், சுண்டல் வச்சு சுண்டல் பிரியாணி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஓகே, சுண்டல் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ண சொல்லிவிட்டேன். சன்னா பலவ் அண்ட் கோகனட் சட்னி ரெடியாக இருக்குது. அப்புறம் அது போக நம்ம ஆனியன் ரைத்தா வச்சுருக்கோம், ஆம்லேட்டு, முட்டை மசாலா, எக் மசாலா, அப்புறம் நம்ம சோயா 65 இவ்வளோ சாப்பிட முடியுமான்னு தெரியல, வச்சுருக்காங்க. நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சட்னி லைட்டாக ஒரு வாரத்தில் ஊற்றிக்கலாம். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். மிக்சிங் நல்லா இருக்குமா? சட்னி டேஸ்ட் மட்டும் தான் இருக்குது தெரியுது. சூப்பர். அக்கா, நான் செஞ்ச நல்லா தான் இருக்கும். எல்லாமே கீழே விடலாம். தயிர் ஊற்றிக்கியா? தயிர் ஊற்றிக்கோ, எடுக்கிறது சார்.
ம் இது பாருங்க எல்லாமே அனுப்புங்க அம்மா உப்பு போட்டியா சட்னியில் உப்பு போட்டியா சரி விட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு அது பிணைஞ்சு சாப்பிட நல்லா இருக்குது தெரியல தனியாக சாப்பிட்டு பார்க்குறேன் துப்புரா உப்பு இல்லை துபாக்கூர் எல்லாத்தையும் சாப்பிட்டு தீக்கிறப்ப லாஸ்ட்ல உப்பு அது இது கூட பிணைஞ்சு சாப்பிடணும் தெரியல தனியாக சாப்பிடவும் தெரியல இருக்கு இன்னும் பாதி இருக்கு எல்லாத்தையும் சாப்பிட முடியாது வடிவேல் சொல்லுவாள்ல எல்லாத்தையும் மீறிட்டு மண்டை மேலே கொண்டே மண்டமேன்ற மாதிரி மெயினாக அது உப்பு தான் டேஸ்ட்டே ஆகும் அதனால தான் இருக்க பாரு ஏதோ ஒரு அவசரத்தில் நான் வந்துட்டேன் இன்னைக்கு வாங்கினது நல்லாயிருக்கும் அப்போ இனிமேல் அந்த வெங்காயம் தான் ஆகணும் தோசை வெங்காயம் ஆகாது நான் 5 ரூபா கம்மியாக இருக்குன்னு அதை கம்மியாக வாங்கிட்டு வருவேன் அது 35னா இது 40 25 30 அப்படி இருக்கும் இன்றைக்கி இது நல்லா இல்லை சின்ன வெங்காயம் இது இந்த ரோஸ் கலர் வெங்காயம் நல்லா இல்லை அதான் 5 ரூபா பார்க்காம அது பெருசாக வாங்கிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது இந்த சுண்டல்லாம் மென்று நல்லா வெந்திருப்பா சுண்டல் மென்று சாப்பிட்றேன் உள்ள சுண்டல்லாம் இருக்குல்ல சுண்டல் அப்புறம் இந்த இதெல்லாம் லேட் ஆகுது
எல்லாம் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். மென்று சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சாப்பிட்றதுன்னு கொஞ்சமாக வைக்கணும். நம்ம அந்த வீட்டில் இருக்கும்போது கத்திரிக்காய் புளிக்குழம்பு போட்டிருக்கல, அந்த வீடியோ இப்போ ரீசெண்டாக 2000 பேர் பார்த்துருக்காங்க. அது உள்ளே போய் பார்த்தா 1,04,000 பேர் பார்த்துருக்காங்க அந்த வீடியோவை. கத்திரிக்காய் புளிக்குழம்பு அழகாக இருக்கா? அந்த வீடியோ நல்லா சாப்பிட்டு போய் நல்லா ரீச் ஆயிடுச்சு. அதில் ஒரு கமெண்டு, உங்கள் கணவர் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் செக்கப் பண்ணுங்கள், உங்கள் கணவரோட உடம்பையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான் பார்க்காம இருக்க மாட்டேன் பார்ப்பேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சாப்பிட்றோமோ அது வந்து நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு பொருள் கெட்டது தான் சாப்பிட்றோம், கெட்ட விஷயத்த சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம சாப்பிட்றது எல்லாமே நல்லது அப்படின்னு நினச்சி சாப்பிட்ணும். அதுவும் இல்லாமல் அதுக்கு தக்கன உடம்பு வந்து வேலை கொடுக்கணும், உடம்புக்கு வேலை கொடுக்கணும். சாப்பிட்டு விட்டு அப்படியே படுத்து தூங்கினா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். நல்லா சாப்பிட்ணும், அதுக்கு தக்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ வந்து வேலைவாய்ப்பில் வந்து நல்லா உடல் உழைப்புக்கான வேலைகள் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி, மெயினாக உடற்பயிற்சி செய்யுங்க. நல்லா வேர்க்க விடுங்க, உடம்பு வேர்க்க நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் கண்டிப்பாக. நான் அதை டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒரு வயசு வரைக்கும் தான் நம்ம இந்த நல்லா சாப்பிட முடியும். அதுக்கப்புறமும் சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து என்னோடய உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னா ஒரு வயசுக்கு மேலே நான் வந்து சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். அது வரைக்கும் நான் நல்லா சாப்பிடுவேன். அது வந்து என் மேலே அக்கறைப்பட்டு நீங்கள் சொல்கிறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக என்னோடய உடம்பை நான் பார்த்துக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து பலாவ் அண்ட் கோகோனட் சட்னி சின்ன ஒரு மிஸ்டேக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அதாவது தொட்டு சாப்பிட்றலாம், அவ்வளோதான். அதுபோக சைடிஷ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே தரமாக இருந்துச்சு. நம்ம சன்னா பிரியாணியா? புலாவுன்னா என்னது? பிரியாணி இல்லையா? புலாவுன்னா என்னது? தமிழில் என்னது? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து தமிழில் வந்து அதுக்கான அர்த்தம் என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அதான் கன்னடத்தில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் பலவு தான் புலவு எல்லாம் ஒன்று தான். அதை தான் பிரியாணி சொல்லுவீங்களா? பிரியாணி தான் பலவுன்னு சொல்லுவீங்களா? அப்போ அதுதான். ஓகே, இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. அடுத்தடுத்து நமக்கு ரெக்வஸ்ட் நிறையா இருக்குது. கண்டிப்பாக அடுத்த தொடர்ந்து நம்ம போட்டுகிட்டே இருப்போம். இது வந்து 13 நாளைக்கு சொன்னேன். 13 நாள், இன்றைக்கோட 14வது நாள் ஆயிடுச்சு இந்த பலவு அண்ட் கோகோனட் சட்னி சொன்னது. ஸோ அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு இனிமே கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி அந்த ரெக்வஸ்ட் வர வரைக்கும் காத்திருக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.